Daily. Taste the Daily. Hola! Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holiday. இன்னைக்கு இந்த சிறப்பு நேர்காணல்ல ஊடகவியலாளர் தமிழரசன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சரி, இலங்கை அரசியல் குறித்து தான் இன்னைக்கு நம்ம முழுசா பேச போறோம். இலங்கையோட புதிய ஜனாதிபதியா அனுரகுமார திசாநாயக பதவியேற்று இருக்கார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை இதை பத்தி? இலங்கையை பொறுத்தவரையில் நீண்ட காலம், அதாவது இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக கம்யூனிச சித்தாந்தமுடைய ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அது இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு புதிய அணுகுமுறை என்பதை விட மக்கள் இம்முறை கம்யூனிச சித்தாந்தத்துக்கு வாக்களித்தார்களா அல்லது மாற்றத்தை நோக்கி வாக்களித்தார்களா, அதற்கு மேலதிகமாக இலங்கையில் இருக்கக்கூடிய பல ஊழல் மற்றும் பல குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான வாக்களிப்பா என்பது யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் அவர்கள் ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை உடையவர்களாக இருந்தாலும் இம்முறை தேர்தல் மேடைகளில் அவர்கள் எங்கும் கம்யூனிச சித்தாந்தம் பேசவில்லை. இலங்கையிலே ஊழல் இடம்பெற்ற ஊழலுக்கு எதிரான தண்டனை, அதே போன்று இலங்கையிலே ஒரு மாற்றம், இலங்கையில் நீண்ட காலமாக மாற்றம் இல்லாத அரசியல் இருக்கின்றது, மாற்றத்தை நோக்கிய பயணம் என்கின்ற கோஷத்தை முன்வைத்திருந்தார்கள். அந்த வகையில் அதற்கான ஆணை கிடைத்ததாகத்தான் இதனை பார்க்க முடியுமே ஒழிய அதனை கடந்து எந்த வகையிலும் இதனை பார்ப்பதாக இருந்தால் சில காலங்கள் எடுத்துக்கொண்ட பின்னர் தான் அவருடைய அணுகுமுறை அல்லது அவருடைய அரசியல் சித்தாந்தம் எப்படி இருக்கின்றது என்று பார்க்க முடியும். கம்யூனிச சித்தாந்தத்தை பின்புலமா கொண்டு வருவர் கம்யூனிச சித்தாந்தத்தை எங்கேயுமே சொல்லாம ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காருன்னா அதை மாற்றம் மட்டும்தான் மக்கள் முன்னெடுத்திருந்தாங்களா? இலங்கையின் தேர்தலில் கிட்டத்தட்ட கடந்த 75 ஆண்டுகளாக புறையோடி போயிருந்த விடயம் என்னவென்று சொன்னால் ஊழல் அல்லது அங்கிருக்கக்கூடிய அரசு திணைக்களங்களில் இடம்பெறுகின்ற மோசடிகள் தொடர்பில் தான் அதிக அளவில் பேசப்பட்டிருந்தன. அதற்கான ஒரு ஆணையாகவே இதனை பார்க்க முடியுமே ஒழிய அவர்கள் எங்குமே அவர்களுடைய மேடைகளில் கம்யூனிசம் கதைக்கவில்லை, கம்யூனிச சித்தாந்தம் தொடர்பில் உரையாடவில்லை, அதனை தேர்தல் மேடைகளில் பயன்படுத்தவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் அவர்களுடைய சிவப்பு அங்கி, அதாவது சிவப்பு அங்கியும் அவர்கள் தலையிலே அணிகின்ற தொப்பியை கூட எங்குமே அணியாத ஒரு தேர்தல் பிரசாரமாக இருந்தது ஒட்டுமொத்தத்தில். அப்படி இருக்கின்ற போது மக்கள் ஏதோ மாற்றத்திற்கு வாக்களித்தார் என்று அந்த மக்கள் கூறுவதைத்தான் இப்போது முதன்மையாக எடுக்கலாமே ஒழிய சித்தாந்தத்தை இங்கு பார்ப்பதானால் சற்று காலதாமதமாகும் என்று எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஜனாதிபதியா பதவியேற்ற உடனே நிறைய அதிரடி அறிவிப்புகள் வெளியிட்டார். அவருக்கு முன்ன இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னவா இருக்கு? ஆமா, பொதுவாக இலங்கையிலே ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்ற அனைவரும் இவ்வாறான உறுதிமொழிகளை வழங்குவது வழமை. கைதுகள் இடம்பெறும், சில விடயங்கள் அரசு திணைக்களமா இருக்கலாம் அல்லது அரச கட்டுமானங்களில் மாற்றங்கள் ஏற்படும், அரச அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்களை மீளப்பெறுவது இயல்பான ஒரு நடவடிக்கையாகவே இருப்பதாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நடைமுறையை அவர் முழுமையாக தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது அதில் ஏதாவது மாற்றங்களை செய்வாரா அல்லது கடந்த காலங்கள் போல் அவை வெறும் அறிவிப்புகளோடு கடந்து சென்று விடுமா? அனுரகுமாரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு அவர் எதிரானவர் அப்படிங்கிற ஒரு பேச்சும் ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுல உண்மை, இல்ல அதுக்கு எதிரானவர் தான் இருப்பாரா? அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் அனுரகுமார திசாநாயக்க என்று குறிப்பிடுவதை விட மக்கள் விடுதலை முன்னணி அவர்கள் இப்பொழுது ஏகேடி என்கின்ற ஒரு பொதுத்தன்மையோடு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடியது மக்கள் விடுதலை முன்னணி. மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் எங்கும் ஈழத்தமிழர்கள் ரசிக்கக்கூடிய வகையில், குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள், தமிழ் முஸ்லிம் மக்கள் ரசிக்கக்கூடிய வகையில் அவர்கள் நடந்து கொண்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. குறிப்பாக பல விடயங்களை சொல்லிக் கொள்ளலாம். இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை தமிழ் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் ஏற்படுத்தப்பட்ட போது பொதுக்கட்டமைப்பு என்கின்ற ஒரு உரையாடல் அங்கு இடம்பெற்று அது ஒரு உச்சக்கட்டத்தை அடைகின்ற போது அதில் கடுமையான அழுத்தங்களை தென்னிலங்கையில் கொடுத்தவர்கள். அதன் பின்னாட்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கை நீதிமன்றம் சென்று அதனை பிரித்தவர்கள். அந்த நீதிமன்ற வழக்கில் அனுரகுமார திசாநாயக்க தொடர்பு படவில்லை என்று கூறினாலும் கூட அந்த நீதிமன்ற வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த தீர்ப்பு வருகின்ற போது அதே கட்சியில் தான் அனுரகுமார திசாநாயக்க இருந்தார். அதன் பின்னர் அவசரகால பயங்கரவாத தடை சட்டம், அவசரகால சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற போது யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு கொடுத்தவர்கள். அவர்கள் இப்போது உங்களோடு உரையாடுகின்ற வரைக்கும், அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் தொடர்பில் என்ன நல்ல விடயங்களை செய்தார்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் ஒன்றுமில்லை. இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பிடுவது போன்று அவரிடம் நல்ல திட்டங்கள் இருக்கின்றன, தீர்மானங்கள் இருக்கின்றன, தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது என்று அவர்களாக கூறினாலும்
அவர்களுடைய மக்கள் விடுதலை முன்னணி, அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மனங்களில் இருந்தோ அல்லது அவருடைய கட்சியினுடைய முக்கிய பிரமுகர், அவருடைய கட்சியை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய டெல்வின் சில்வா பொதுச் செயலாளராக இருந்தவர். இன்று அவர்தான் அந்த கட்சியினுடைய முழு கட்டுமானத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெரும் பதவியாக இருக்கின்றது. மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தவரையில் அவர்களுடைய கட்சி கட்டமைப்பு தான் அங்கு பலமாக இருக்கும். அரசியல் என்பது மிக சாதாரணமாகத்தான் இருக்கும். அந்த கட்சி கட்டமைப்பு இப்போது அவருடைய கட்சி இந்த ஜனாதிபதி ஊடாக எவ்வாறு இலங்கையில் பிரதிபலிக்க போகின்றது என்பது ஒரு புறம் இருக்க, கட்சியை பிரதிபலிக்க போகின்றாரா அல்லது அவர் உண்மையில் ஒரு நிர்வாகத்தை பிரதிபலிக்க போகின்றாரா என்பதை இதற்கும் பதில் என்பது இன்னும் அவர் பதவியேற்று ஒரு வாரம் கூட ஆகவில்லை, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதற்கு மேலதிகமாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது. கலைக்கப்பட்ட நாடாளுமன்றம் இருக்கின்ற போது அவர் எந்த அளவு நடவடிக்கைகளை எடுப்பார் என்பதும் இங்கு ஒரு சவாலாகவே இருக்கின்றது. சார், நாடாளுமன்றம் கலைப்பு குறித்து நம்ம பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க சொன்னதுக்கு அவரு அனுரகுமாரா என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் நான் வந்து நல்லது செய்வேன் அப்படிங்கிறப்போ தமிழ் மக்களை குறிப்பிட்டு அவர் சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? குறிப்பாக சொல்ல போனால் அது அரசியல்வாதிகளுடைய இயல்பு. உங்களுடைய அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட பொதுவாக பயன்படுத்துகின்ற ஒரு சொல்லாடல் அது. அது அரசியல்வாதிகளுக்கு இயல்பான ஒரு சொல்லாடல் என்று எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய, அதில் நலன் இருக்கின்றதா நலன் இல்லையா என்பதை அதற்கு பதில் வந்து அவருடைய செயற்பாடுகள் தான் சொல்லும் என்பது என்னுடைய பார்வை இருக்கின்றது. சோ இப்படி தமிழர்களுக்கு எதிரானவர்னு சொல்லப்படுற இந்த நேரத்திலையும் ஒரு துறையோட இவர் ஜனாதிபதியா பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு துறையோட செயலாளரா ஒரு தமிழரை நியமிச்சிருக்காரு இல்லையா? இதுவும் தேர்தல் அரசியல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமா? மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தவரையில் அவர்கள் ஆட்சிக்கு புதியவர்கள், அதே நேரம் இப்போது இலங்கையின் ஆட்சி நடைமுறைக்கும் புதியவர்கள், நிர்வாக கட்டமைப்புக்கும் புதியவர்கள். அவர்கள் நீங்கள் குறிப்பிடுவது செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகேசன் அவர்களை குறிப்பிடுகிறீர்கள். அவர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்திலே செயலாளராக நியமிக்கப்பட்டவர். அதே போன்று அவர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்து அதன் பின்னர் இந்த பதவிக்கு பதவி உயர்வு பெற்றவர். இப்போது இருக்கக்கூடிய சவால் என்னவென்று சொன்னால், செயலாளர்களை தேடி அவர்களை நியமிப்பதில் எல்லாம் சிரமம் இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றவுடன் அவர்களோட ஒரு கட்டமைப்பு இல்லை இப்போதைக்கு. அந்த கட்டமைப்பு இருக்கின்ற கட்டமைப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றதை ஒழிய, அது நீங்கள் கூறுவது போன்று இயல்பாக சொல்ல போனால் இலங்கையினுடைய செயலாளர்கள் அல்லது ஆளுநர்கள் நியமிக்கப்படுகின்ற போது ஒரு முஸ்லீம், ஒரு தமிழர், ஒரு மரபாக அதனை பின்பற்றி வந்தார்கள். அதனைத்தான் இவர் பின்பற்றி இருப்பாரே ஒழிய, அதற்கு மேலதிகமாக இவருடைய அந்த நியமனத்தில் பெரிய விடயங்கள் இருக்கும் என்பது நம்பிக்கை இல்லை. நீங்க சொன்ன மாதிரி கட்டமைப்பு இல்ல அவங்க கிட்ட, புதுசா வந்திருக்காங்க, முதல் முறையா வந்திருக்காங்கிறப்போ இவரோட ஆட்சி வந்து சீக்கிரமாவே கலைக்கப்படும் அப்படிங்கிற பேச்செல்லாம் எழுதலையா? இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? அனுரகுமாரவின் ஆட்சி என்பது எந்த அளவில் அது இலங்கையில் தொடரும் என்பதில் ஒரு சவால் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அரசியலில் நெகிழ்வுத்தன்மை என்பது மிக முக்கியம். அதிலும் குறிப்பாக கடந்த கால ஆட்சி நவீனத்துவம் மிக்க இப்போதைய அரசியலில் நெகிழ்வுத்தன்மையோடு கூடிய ஆட்சிகள் தான் உலகில் நீண்டு நிலைத்திருக்கின்றன. அந்த வகையில் இவர் கடும் போக்கோடு அல்லது கடுமையான திட்டங்கள் அல்லது அயலுறவு கொள்கையில் ஒரு கடுமையான நிலைப்பாடுகளை பின்பற்றுவாராக இருந்தால் அது ஒரு மிக சவால் மிக்க ஆட்சி என்றே நான் நினைக்கின்றேன். குறிப்பாக சொல்ல போனால் இந்த நாடாளுமன்றம் அமைகின்ற போதுதான் இவருடைய பலம் அல்லது இவருடைய பலவீனம் எப்படி அமையும் என்று பார்க்கலாம். அதற்கும் மேலதிகமாக இந்த ஆட்சி பெரும் சவாலோடு தான் பயணிக்க போகின்றது என்பது மட்டும் திண்ணமாக தெரிகின்றது என்னவென்று சொன்னால், இதற்கு பின்னர் அது தொடர்பில் நான் உங்களுக்கு விரிவாக கூறுகின்றேன். இப்போது குறிப்பாக இலங்கையிலே இருக்கக்கூடிய ஆட்சி ஆசிய பிராந்தியத்தில் 2 வல்லாதிக்க சக்திகளினுடைய நகர்வுகளுக்குள் உள்ளடங்குகின்றது, சீனா, இந்தியா. அது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவர் எப்படியான ஒரு நகர்வுக்குள் தன்னை தகவமைத்துக் கொள்ள போகின்றார் என்று. ஏகேடி புதிய ஜனாதிபதியா வந்ததை இந்தியா எப்படி பாக்குது? நரேந்திர இந்தியாவை மோடி வாழ்த்து பொறுத்தவரை சொல்லி இருக்காரு, அதெல்லாம் பார்த்துட்டு நான் கேட்கிறேன். பிராந்திய வல்லரசான இந்தியா இயல்பாக யார் பதவியேற்றாலும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் ராஜதந்திர நடைமுறைகளின் அடிப்படையில் தூதரகங்களுக்கு அழைத்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது ஒரு ராஜதந்திர நடைமுறை. அதில் பெரிய அரசியல் இருப்பதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் கேட்டது இந்தியா எப்படி பார்க்கிறது என்றால், உண்மையில் இந்தியாவிற்கு அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றி என்பது பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கவை எப்படி கையாளுவது, கடந்த காலங்களில் எந்த ஒரு உறவு நிலையையும் பேணாத ஒரு கட்சி இப்போது ஆட்சி அமைத்திருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க தேர்தலுக்கு முன்னர் இந்தியாவுக்கு வந்து சென்றிருந்தாலும் கூட இந்தியா திண்ணமாக இருந்தது அனுரகுமாரவின் ஆட்சி அமையக்கூடாது என்பதில் மறைமுகமாக அவர்கள் விரும்பியது வேறு ஒரு ஆட்சி. அப்படி இருக்கின்ற போது இந்த ஆட்சி என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் பிராந்திய வல்லரசாக இருந்து கொண்டு இலங்கையில் தன்னுடைய முழுமையான நிலையை இழக்கின்ற அல்லது ஒரு சவாலுக்குட்படுத்துகின்ற ஒரு நாட்களாகவே இந்தியா பார்க்கின்றது. என்ன காரணத்தினால அனுரகுமாராவை இந்தியா விரும்புட?
குறிப்பாக சொல்லப்போனால் கம்யூனிச சித்தாந்தம் என்று உங்களுக்கு சொல்லுகின்ற போதே இயல்பாகவே உங்களுக்கு தெரிந்திருக்கும். கம்யூனிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் பார்க்கப்படுகின்றவர்கள் எல்லோரும் சீன சார்புடையவர்களாக இருக்கின்றார்கள். சீன சார்புடையவர்களாக இருப்பார்கள். சீனாவுக்கும் இலங்கையை பொறுத்தவரையில் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிச கட்சியான மக்கள் விடுதலை முன்னணி ஏகேடிக்கும் இடையிலான உறவு பலமானது. அவர்கள் சீனாவினுடைய கம்யூனிச தேசிய மாநாட்டில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய உறவுகள் என்பது அத்தனையோடும் தொடர்பட்டவர்கள், அத்தனையோடும் பலமாக பயணிக்கின்றவர்கள். அப்படி பயணிக்கின்ற ஒரு இப்போது குறிப்பாக சொல்ல போனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் விரும்பியோ விரும்பாமலோ மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசோடு ஓரளவு ஒன்றித்து போகக்கூடியது யார் என்று பார்த்தால் தமிழகத்தில் கடந்த காலங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தது. ஆனால் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் சற்றும் இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படித்தான் பார்க்கலாம். அப்படி இருக்கின்ற போது இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு வெற்றி பெற்றவுடன், தமிழகத்தில் வெற்றி பெற்றவுடன் மத்தியில் பிஜேபி அரசுக்கு ஆதரவு கொடுக்கும் என்று எண்ணுவது உண்மையில் அது ஒரு பிழையான அரசியல் பார்வையாக இருக்கலாம். அதுதான் இலங்கையிலும் இடம்பெறும். குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கவை இந்தியா கையாளுவது என்பது சிரமத்திலும் சிரமமாக இருக்க போகின்றது. அதற்கான விலைகளை இரண்டு தரப்புகளும் கொடுக்க வேண்டி வரும். எப்படி கொடுக்கும் என்பதைத்தான் காலதாமதம் இருக்கின்றது. அப்படின்னா இந்தியா வந்து அனுரகுமாரவை சீனாவின் ஆளாக தான் பாக்குறாங்க, பார்க்கவும் போகுதா? பார்க்கிறார்கள், பார்க்க போகிறார்கள் என்பதை விட பார்க்கிறார்கள். எப்படி கையாளுவது என்பதில் தான் அதில் இருக்கக்கூடிய தேடல் இருக்கின்றது. இந்தியா விரும்பினது வந்து சஜித் பிரேமதாசவையா? இந்தியா நேரடியாகவே சஜித் பிரேமதாசாவை விரும்பி இருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் யாழில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகமாக இருக்கலாம், கொழும்பில் இருக்கக்கூடிய தூதரக ஆலயமாக இருக்கலாம். குறிப்பாக வடக்கு கிழக்கில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தேடி பல பிரசாரங்களையும் பல தொலைபேசி அழைப்புகளையும் ஏற்படுத்தி வாக்களிக்கும்படி கூறவில்லை. உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கின்றது, ஏன் அவர் வந்தால் நல்லம் தானே, இந்த உரையாடல்கள் மூலமாக அவருடைய உரையாடல் வந்து சற்று மாறுபட்ட ஆதரவு நிலைப்பாடாகவே இருந்துச்சு. வல்லரசுகள் பத்தி பேசுறப்போ நம்ம அமெரிக்காவை பத்தி பேசாம இருக்க முடியாது இல்லையா? இந்த நடந்து முடிஞ்ச இலங்கை தேர்தலை அமெரிக்கா எப்படி பாக்குறாங்க? அமெரிக்கா இறுதி நேரம் வரையும் மௌனம் காத்தது. இந்த தேர்தலில் என்ன இடம்பெறப் போகின்றது என்பது அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருந்ததல்ல. தெரிந்திருந்தாலும் கூட தாங்கள் யார் பக்கம் சார்வது என்பதில் சற்று ஒரு அமைதி காத்திருந்தது. ஆனால் இந்த வெற்றிகள் இலங்கையினுடைய அரச புலனாய்வு தகவல் திணைக்களத்தால் மிகவும் தெளிவாக அறியப்பட்ட ஒரு வெற்றி தான். கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்னரே அனுரகுமாரவின் வெற்றியை இலங்கையில் இருக்கக்கூடிய அரச புலனாய்வு திணைக்களம் பெற்றிருந்தது. ஆனால் அதனை வெளிப்படுத்தவில்லை. அதனை இலங்கையில் இருக்கக்கூடிய அத்துணை மேற்குலக ராஜதந்திரிகளும் இந்த விடயத்தை அறிந்திருந்தார்கள், இந்த தூதரக விடயங்களை அறிந்திருந்தார்கள். ஆனாலும் கூட இறுதி நேரத்தில் அமெரிக்கா சற்று அறிக்கைகளையும் சர்வதேச நாணய நிதியம் ரணில் விக்ரமசிங்கவோடு ஒப்பந்தம் செய்வது போன்ற செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தன. சர்வதேச நாடுகளை பொறுத்தவரையிலும் இது ஒரு ஏமாற்றம். இந்தியாவுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் இடையில் இந்த கடந்த காலங்களில் சற்று விரிசல் இருந்தது. அவர்கள் ஆதரிக்கின்ற நிலைப்பாடு ரணில் விக்ரமசிங்கவோடு அதிகளவான ஈடுபாடை மேற்குலகம் காட்டிய போது இந்தியா சற்று தள்ளி இருந்தது. அதன் பின்னர் சஜித் பிரேமதாசாவோடு இந்தியா ஈடுபாடு காட்டிய போது மேற்குலகம் சற்று தள்ளி இருந்தது என்பதை விட அதனை ஏற்றுக்கொண்டாலும் பெரிய அளவில் உள்வாங்கப்பட்டு அல்லது அதனோடு இணைந்து பயணிக்கவில்லை. அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்தியாவுக்கும் மேற்குலகத்துக்கும் ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது. இருவரும் இந்த விடயங்களை ஒரு புள்ளியில் கையாள வேண்டி இருக்கின்றது. இந்த ஒரு புள்ளியில் கையாள வேண்டிய கடப்பாடு ஆசியாவை பொறுத்தவரையில் இலங்கையில் இருக்கின்றது. ஆசிய பிராந்தியத்தின் அடுத்த கட்ட அரசியலையும் ஆசிய பிராந்தியத்தின் புவிசார் நிலைமையையும் தீர்மானிக்கின்ற முக்கிய புள்ளியாக இலங்கை இப்போது மாறி இருக்கு. அனுரகுமாராங்கிற ஒரு சாதாரண மனுஷன் ஏகேடி அப்படிங்கிற ஒரு பிராண்டா உருவாக்குறாரு. இது எங்கேருந்து ஆரம்பமானுச்சு? அனுரகுமார திசாநாயக்க என்பவர் ஏகேடி என்கின்ற அந்த ஒரு அடையாளமாக மாறுகின்ற சம்பவமானது அறகல போராட்டம். இலங்கையிலே ஆட்சியாளருக்காக ஒரு போராட்டம் இடம்பெற்றது. காலிமுகத்திடலிலே கோட்டாபாய ராஜபக்சவை திரத்துகின்ற ஒரு போராட்டமாக அமைந்தது. அந்த காலப்பகுதியிலும் மற்றது மக்கள் விடுதலை முன்னே ஏகேடியை பொறுத்தவரை அவர்கள் ஒரு போராட்ட குணம் கொண்டவர்கள், போராட்டங்களில் தலைத்தவர்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய கிராம மட்ட மாவட்ட மட்ட மற்றும் பல கட்டமைப்புகள் எல்லாம் பலமாக இருக்கின்றன. இலங்கையில் இருக்கக்கூடிய பல தொழிற்சங்கங்களையும் பல மாணவர் அமைப்புகளையும் இன்று வரைக்கும் துடிப்போடு வைத்திருக்கக்கூடியவர்கள் ஏகேடி, அதாவது மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி கட்சியினர் தான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கான ஒரு இலங்கையிலே அரசியலில் ஒரு தளர்வு அல்லது சோர்வு, மக்களுக்கான வெறுப்பு வருகின்ற போது இவர்கள் அந்த இடத்தை சரியாக பயன்படுத்தி விட்டார்கள். மக்களினுடைய மனங்களை சரியாக பயன்படுத்தி விட்டார்கள். தேர்தல் பிரச்சாரங்களும் அதே மாதிரி வலுவா இருந்துச்சு. சோசியல் மீடியாஸ்ல ஏகேடிக்கு இருந்த ஆதரவுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. எந்த ஒரு செய்தி இலங்கை சார்ந்து போட்டாலும் அதுல ஏகேடி அப்படிங்கிற கமெண்ட் வந்து கண்டிப்பா இடம்பெற்று இருந்துச்சு. இந்த சோசியல் மீடியா பத்தி நான் ஏன் கேட்கிறேன்னா, தபால் வாக்குகள்லயும் வந்து ஏகேடி வந்து அதிக வாக்குகள் பெற்றிருந்தார். ஸோ இதை நம்ம எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கறது, இல்ல பின்னாடி வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா?
நீங்கள் சமூக வலைத்தளங்கள் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். சமூக வலைத்தளங்கள் ஒரு புறம் இருக்க, தபால் மூல வாக்கு தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். இலங்கையை பொறுத்தவரையில் தபால் மூல வாக்களிப்பில் யார் முன்னணியில் முன்னகர்கின்றாரோ அவர்தான் வெற்றியாளராக வருவார். ஏனென்றால் அந்த தபால் மூல வாக்களிப்பில் ஈடுபடுகின்றவர்களுடைய குடும்பங்கள் தான் பின்னாட்களில் அந்த அடுத்து வருகின்ற சாதாரணமான தேர்தல் வாக்களிப்பிலும் பயன்படக்கூடியவர்கள் அல்லது பங்கு பெற்றக்கூடியவர்கள். அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு ஆதாரமாக அல்லது எடுகோளாகவே தபால் மூல வாக்குகள் அமையும். குறிப்பாக தென்னிலங்கையை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் பெரிய அதிகளவான வித்தியாசம், கிட்டத்தட்ட 20-30 வீத வித்தியாசத்தில் தபால் மூல வாக்களிப்பில் அனுரகுமார முன்னணியில் இருந்தார். அந்த மாவட்டங்களை பார்த்தீர்கள் என்றால் இராணுவ வீரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அத்தனை மாவட்டங்களும் இராணுவ வீரர்கள் வாக்களித்தார்கள் தபால் மூல வாக்களிப்பில் அதிகளவாக. ரணில் விக்ரமசிங்கே பல உத்தரவாதங்களை கொடுத்தும் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் வாக்களித்தார்கள். அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் அந்த இராணுவ வீரர்களை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்களுடைய வாக்கும் அனுரகுமாரவை சோக்கி நகர்ந்தது. அந்த தபால் மூல வாக்கில் கிட்டத்தட்ட ஒரு இராணுவம் தங்களுடைய நாட்டினுடைய ஒரு புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காகவும் தங்களுடைய மனநிலையும் வெளிப்படுத்தினார்கள். இராணுவத்துக்கு என்ன வெறுப்பு என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலங்களில் இருந்த எல்லோருடைய ஆட்சியிலும் இராணுவத்தின் உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் சௌகரியங்களையும் மிகவும் சௌவாக்கியமாகவும் வாழுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை. அந்த வெறுப்பு அல்லது அவர்களிடம் இருந்த ஒரு அதாவது இந்த இடத்தில் இந்த சொல்லாடல் தகுமோ தெரியாது, அவர்களிடம் இருந்த கடும் போக்கு மனநிலை, அதாவது ஒரு சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்ற இருவரும், ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச இருவரும் கொள்கை அளவில் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு பற்றி வெளிப்படையாக பேசினார்கள். அனுரகுமார் திசாநாயக்க எங்கும் பேசவில்லை. அடுத்தது இலங்கையில் 2009 இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கான விசாரணை இடம்பெற்றால் ஒரு இராணுவ வீரர்களையும் அதில் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், அவர்களுக்கு எதிராக செயற்பட மாட்டேன், அவர்களை காப்பாற்றுவேன் என்ற உத்தரவாதங்களை எல்லாம் அனுரகுமார கொடுத்திருந்தார். ஒருவேளை சிங்கள மக்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கலாம், எங்களுடைய இந்த அனுரகுமார வெற்றி பெறாவிட்டால் ஏனைய இருவரும் இப்படியான ஒரு செயற்பாட்டுக்கு எங்களை தள்ளி விடுவார்களோ அல்லது நாங்கள் தவறிழைத்தவர்களாக சிக்கப்பட்டு என்கின்ற அச்சமும், அதாவது அனுரகுமார் கூறிய ஒரு வசனம் தான், இராணுவ வீரர்களை நான் ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டேன், இராணுவ வீரர்களுக்கு சர்வதேச ரீதியாக இடம்பெறுகின்ற எந்த ஒரு செயற்பாட்டிலும் நான் இணைந்து செல்ல மாட்டேன் என்கின்ற ஒரு வசனம் கூட அங்கு சிங்கள பகுதிகளில், அது இனவாதம் என்று சொல்வதை விட இதுவே ஒரு செய்தி. இதற்கு பின்னர் இனவாதம் பேச வேண்டியதில்லை. தென்னிலங்கையை பொறுத்தவரையில் யுத்த காலங்களில் யுத்தம் இடம்பெற வேண்டும் என்று வாக்களித்த அனுரகுமார திசாநாயக்க சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணி இராணுவ வீரர்களை நாங்கள் காட்டிக் கொடுக்க மாட்டோம், அவர்களுக்கு சர்வதேச ரீதியாக என்ன தடைகள் அல்லது என்ன சிக்கல் வந்தாலும் நமில் ராஜபக்ஷ பேசின அந்த பிரச்சனை குறித்து பேசினதுக்கும் இவர் பேசினதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை இல்லையா? இனவெறி குறித்து பேசினதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமா தெரியல இதுல. அதாவது அனுரகுமார திசாநாயக்க சொற்களை மிகவும் கண்ணியமாக பயன்படுத்தியிருக்கிறார் இந்த தேர்தலில். ராணுவம் அப்படிங்கிறதுக்குள்ள சுருக்கிக்கிறாரு. இவர் பேசினதை பாக்குறப்போ அது வந்து ஒரு இனவெறி தூண்டுற ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு. பட் இவர் வந்து கரெக்டா அதை கையாண்டிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அனுரகுமாராவுக்கு ஆலோசனை வழங்கியவர்கள் மிகவும் கவனமாக இந்த விடயங்களை கையாண்டிருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச இயல்பாகவே ஒரு இனவாத பேச்சை பேசினார். அதே நேரம் அனுரகுமார திசாநாயக்க கிட்டத்தட்ட சென்சார் பண்ணப்பட்டு தான் பேசினார். ஒரு என்ன சொல்ற ஒரு கட்டுப்பாடோடு தான் அந்த சொற்களை பயன்படுத்தினார். அதுதான் இன்று பலர் கூறுகின்றார்கள் இனவாதம் இல்லாத ஒரு தேர்தலை ஜனாதிபதி வெற்றி பெற்றிருக்கிறார் என்று. இனவாதம் இல்லாவிட்டாலும் நான் கூறிய இந்த கருத்து உங்களுக்கு வெளிப்படும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இலங்கையிலே யுத்தம் என்பதுதான் மிக பிரதானமான ஒரு யுத்த வெற்றியாளர்கள் தவறிழைத்திருந்தால் கண்டிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுக்கான அநீதி, தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது தமிழர் தரப்பினுடைய பெரும் எதிர்பார்ப்பும் ஆதங்கமும். அந்த நீதி கிடைக்கின்ற போது அதில் தவறிழைத்தவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் இலங்கை இராணுவம். அந்த இராணுவம் இதில் எப்படி சிக்கலை சந்திக்கின்ற போது இல்லை அவர்களை நான் விடமாட்டேன் என்றால் அந்த ஒற்றை சொல் போதும் ஒட்டுமொத்த தென்னிலங்கையின் தேர்தல் முடிவு. ஒட்டுமொத்த இலங்கை இராணுவத்தினோட ஒரே தேர்வாக இருந்தது ஏகேடி மட்டும்தான் இல்லையா? நிச்சயமாக அது திட்ட தெளிவாக தேர்தல் முடிவுகள் மூலம் தென்பட்டிருந்தது. மற்ற இராணுவ வீரர் தபால் மூல வாக்களிப்பில் இலங்கையிலே அதிக அளவில் இருக்கக்கூடியவர்கள் முப்படையினர், போலீஸ் மற்றும் இராணுவம், விமானப்படையினர், கடற்படையினர் என்று சொல்லலாம். அவர்கள் தான் அதில் மிக பிரதானமானவர்கள். அவர்கள் தங்களுடைய வாக்குகளை சரியாக வழங்கியிருக்க என்றால் இராணுவத்துக்கெல்லாம் வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்பு என்பது மிக அதிகமானது. ரணில் அவர்கள் அப்படி எதிர்பார்த்திருந்தால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்திருப்பார்கள். அவர்கள் அந்த நிலையில் இல்லை. இலங்கை இராணுவத்தோட தற்போதைய மனநிலை என்னவா இருக்கு? அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வெளிப்படையாக யாரும் சொல்லவில்லை, சிலவளை சொன்னாலும் கூட அதனை யாரும் நிராகரிப்பார்கள். 2009 மஹிந்த ராஜபக்ச யுத்த வெற்றியொன்றை அடைந்த போது வெளிப்படுத்திய மகிழ்ச்சியை
இப்போது மனங்களுக்குள் அவர்கள் மிகவும் அமைதியான முறையில் வெளிப்படுத்துவார்கள். ஒரு ஒரு திடமான ஒரு சிங்கள தலைவன் தங்களுக்கு ஜனாதிபதியாக கிடைத்திருக்கின்றார் என்கின்ற ஒரு மனநிலை ஒட்டுமொத்த இராணுவத்தினரிடமும் சிங்கள மக்களிடமும் இருக்கு. இது அங்க இருக்கிற தமிழர்களுக்கு என்ன மாதிரியான மைண்ட் செட்டை கொடுக்கும், மனநிலையை கொடுக்கும்? தமிழர்களை பொறுத்தவரையில் உண்மையில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள், அனுதாபத்துக்குரியவர்கள். காரணம் என்னவென்று சொன்னால் இதன் மனநிலை அவர்களிடம் சரியாக வெளிப்படும். ஆனால் அவர்களை வெளிப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகள் அதனை சரியாக பிரதிபலிப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த மக்களிடம் வாக்குகளை தங்களுடைய நலனுக்காகவும் தனிநபர் துதிபாடுவதற்காகவும் பெற்றுக்கொண்டு மக்கள் நாங்கள் கூறினால் மக்கள் வாக்களிப்பார்கள் என்கின்ற மனநிலை அரசியல்வாதிகளிடம் இருக்கின்றது. ஆனால் மக்கள் பெரும் ஏமாற்றம் அல்லது கவலைகள், கண்ணீர்களோடு இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட காணாமல் போன தாய்மார் என்று வரைக்கும் வீதிகளை போராடி கொண்டிருக்கிறார். அந்த காணாமல் போனதற்கு காரணமார் என்றால் கூட உங்களுக்கு புரிந்திருக்கும். அதில் இப்போது கூறிய அத்தனை பேரும் தான். அப்படி இருக்கின்ற போது அந்த தாய்மார் தினமும் வீதிகளில் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகள் வரும், கணவன் வரும், மனைவி வரும், பிள்ளை வரும் என்று ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற போது மக்களுக்கு ஏமாற்றம். ஆனால் மக்கள் அதனை உரையாடக்கூடிய களம் அரசியல் கட்சிகள். இந்த அரசியல் கட்சிகளில் அதனை தாங்கள் வாக்குகளாக்கின்ற போது அது சரியாக பயன்படும் என்றால் கேள்விக்குரிய. சரி, அனுரகுமாரா கொடுத்த வாக்குறுதி வந்து ராணுவத்திற்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. அப்போ அவங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு எந்த விதத்திலயும் யாருமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சுதந்திரமும் கொடுத்த மாதிரி தான் ஆகும். ராணுவம் கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் அவர்களுடைய நிலைகளிலிருந்து அப்படியே இருக்கின்றார்கள். அரசு வழங்குகின்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். புதிய ஜனாதிபதியின் உத்தரவுகள் இனி வருகின்ற நாட்களில் தான். மாவீரர் நாள் கார்த்திகை 27 இருக்கின்றது, மே 18 இருக்கின்றது. தமிழர்களுடைய உணர்வுகளோடு தொடர்புபட்ட பல விடயங்கள் இருக்கின்றது. அதில் இந்த ராணுவத்தினுடைய மனநிலை எப்படி பிரதிபலிக்கப் போகின்றது என்பதை வைத்துக் கொண்டுதான் அதனை நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு முழுமையான பதிலளிக்க முடியும். இப்போது சிலவேளை கூறுவதில் சால பொருத்தமில்லை. இதே ராணுவத்தினருக்கு ரணில் விக்ரமசிங்கவும் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஆனா இதே ஒரு நம்பிக்கை ஏகேடி மேல வச்ச நம்பிக்கையை தான் ரணில் மேல வச்சு அவர் ஏற்கனவே தேர்ந்தெடுத்தாங்க. எந்த இடத்துல ரணில் விக்ரமசிங்கே சறுக்குனாரு, திரும்பவும் வந்து ஒரு சுயேட்சையா போட்டிட்டு 3ஆம் இடமும் வந்திருக்காரு. ஸோ இது ஒரு 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 கான்ட்ரடிக்ஷனா நம்ம எப்படி பாக்குறது? ரணில் விக்ரமசிங்கனுடைய தோல்வியை பற்றி நீங்கள் குறிப்பிடுவது போன்று உத்தரவாதம் தொடர்பையும் குறிப்பார். ராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இலங்கையில் வரக்கூடிய ஜனாதிபதி அத்தனை பேரையும் மதித்து நடக்கக்கூடியவர்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு நம்பிக்கை என்பதை கடந்து அவர்கள் இதயபூர்வமாக நேசிக்கக்கூடிய ஒரு போர் வீரன் போன்றவர்கள் தான் தங்களுக்கும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்கிற மனையில் இருக்கும். கோத்தபாய ராஜபக்சனுடைய வெற்றியை பார்த்தீர்கள் என்றால் அவரையும் தாங்கள் ஒரு போர் வீரனாகத்தான் பார்த்தார்கள். அதன் பின்னர் பார்த்தீர்கள் மைத்திரிபால சிறிசேன இடையிலே ஒரு தவறுதலாக வரப்பட்ட ஜனாதிபதியை ஒழிய அதை எதிர்பார்க்கப்பட்ட வந்த ஜனாதிபதி அல்ல. அதன் பின்னர் இப்போது பார்த்தீர்கள் என்றால் அனுரகுமார திசாநாயக்கம் அப்படி ஒரு போர் தளபதி போன்றுதான் சிங்கள மக்கள் பார்க்கின்றார்கள். மற்றது இப்போது குறிப்பிட்டீர்கள் ரணில் விக்ரமசிங்கம் வெற்றியை எப்படி பாதித்தது. ரணில் விக்ரமசிங்கம் வெற்றியை பாதித்தது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அருகில் சுயேட்சையா வந்து போட்டிட்டும் 3வது இடம் வந்திருக்காரு, குறிப்பிடத்தகுந்த வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்காரு. அப்படிங்கிறப்போ இலங்கை மக்கள் அதை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது தான். மக்களுடைய மனங்களில் சிலர், அதாவது 3-4 வகையான மக்கள் இருப்பார்கள். அதாவது நாட்டை 2 வருடங்கள் காப்பாற்றிய ஒருவரை ஏமாற்றி விட்டார்கள் மக்கள் என்று. இல்லை இல்லை பல ஊழல்வாதிகள் பல மோசடிக்காரர்களை காப்பாற்றியதனால் துரத்தி விட்டார்கள் என்கின்றவர்கள். இல்லை இவர் சரியான வகையில் தேர்தலை திட்டமிடவில்லை என்று கூறுகின்ற இன்னொரு சாரார். இல்லை இவரோடு இருந்தவர்கள் யாருமே வேலை செய்யவில்லை, இவரிடம் வாங்கிய பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள் என்பது. மற்றது இந்தியா, பிராந்திய வல்லரசான இந்தியா ரணிலை பழிவாங்க வேண்டும் என்பதில் இறுதி வரை குறியாக இருந்தது. பல விடயங்களை உள்ளடி வேலையாக செய்திருந்தது என்று பலர் பலவாறாக கூறுவார்கள். ஆனால் அது அந்த தேர்தலில் நின்ற ரணில் விக்ரமசிங்கவை சாரும் எப்படி இதனுடைய சாதக பாதகம் என்று. அப்படி இருந்தும் ரணில் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இலங்கை மக்களுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? ரணில் மீது இந்த 2 வருட காலத்தை எல்லோரும் குறிப்பிடுகின்றார்கள். அந்த மக்களிடம் தான் நேரடியாக கேட்க வேண்டும். அதனை கடந்து உங்களிடம் என்ன இருக்கின்றது என்று. அதனை தவிர இந்த அதிருப்தி இது எல்லாத்தையும் சொல்லி இப்ப ஏகடி சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளும் ரணிலை எதிர்த்து தான். இதுக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே சரியில்லைன்னா கடைசியா இருந்த ஒரு ரணில் மேலதான் அவர் டைரக்ட் குற்றச்சாட்டு வைக்கிறாரப்போ, அப்படி இருந்தும் இலங்கை மக்களுக்கு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதான் அவருடைய அணுகுமுறை அல்லது அவர் அந்த 2 வருட காலங்களில் செய்த உதவியைத்தான் மக்கள் பெரிதாக பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்ற ஒழிய அதைவிட இலங்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் 2002ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்த போது இலங்கையினுடைய திரைசேரியை ஒரு வகையில் நிறைத்தார். அதன் பின்னர் ஆட்சியை இழந்தார்.
அதன் பின்னர் 2015ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்து திரைசேரியையும் பொருளாதாரத்தை நிறைத்தார். திரும்ப மீண்டும் ஆட்சியை இழந்தார். அதன் பின்னர் இப்போது மீண்டும் 2 வருடங்கள் ஆட்சியில் இருந்தார். இலங்கையின் பொருளாதாரத்தை ஓரளவுக்கு முயற்சி செய்தார். அது கட்டுப்பட்டதா அல்லது முன்னேற்றமானது தெரியாது. 2 வருடங்கள் முயற்சி செய்தார். ஓரளவுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பியது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. மீண்டும் ஆட்சியை இழந்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு ஜனாதிபதியாகவே இலங்கையில் இருக்கின்றார். மக்கள் அவரை ஒவ்வொரு முறையும் நிராகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பது. இந்தியாவோட ஆதரவு இருந்தும் சஜித் பிரேமதாசா எங்க சார் இருக்கனாரு? இந்தியாவுடைய ஆதரவு இருந்தும் அஜித் டோவால் அவர்கள் இலங்கை விஜயம் மேற்கொண்ட போது ஒரு விடயத்துக்கு முயற்சி செய்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவரையும் ஒரு கட்டத்தில் இந்தியாவினுடைய ரோ அமைப்பு ஆழமாக உணர்ந்து விட்டது. இந்தியாவில் 3 வாரங்களுக்கு முன்னரே இந்தியாவினுடைய ரோ அமைப்புக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக போகின்றார் என்கின்ற தகவல் இந்திய ரோ அமைப்பால் சேகரிக்கப்பட்ட அவை தகவல்களாக்கப்பட்டு ஆவணங்கள் உரியவரிடம் கையளிக்கப்பட்டது. அதன் பின்னர் அவசரமாக அஜித் டோவால் சென்று ஒரு சமரச முயற்சிக்கு ஈடுபட்டார் 2 பேரையும் ஒற்றுமைப்படுத்துவதில். ஆனால் அது பயனளிக்கவில்லை. ஆனாலும் கூட அதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அவர் கூறுகின்ற போது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் ஜனாதிபதியாக போட்டியிட வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார். ரணில் விக்ரமசிங்கே தான் ஜனாதிபதி என்று பிடிவாதமாக இருந்தார். அதன் பின்னர் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக அந்த சம்பவம் நிகழாமல் போய்விட்டது. இந்த கருத்து வேறுபாடுகள் இப்படியே இருந்துட்டு இருக்க சூழ்நிலையில நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கு. புதிய ஜனாதிபதியா பதவியேற்ற மறுநாளே ஏகேடி வந்து ஒரு பிரதமரை நியமிக்கிறாரு. 10 மாசம் இன்னும் நாடாளுமன்றத்துக்கான காலம் இருந்தாலுமே திடீர்னு இப்ப நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 14 தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறது சார்? இதனை குறிப்பாக சொல்லப்போனால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை எடுக்க வேண்டும். 3/2 பெரும்பான்மைக்கு அண்மையான பெரும்பான்மை எடுப்பேன் என்று மக்கள் விடுதலை முன்னணி ஏகேடியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அடங்கலான பலர் எதிர்பார்க்கின்றார்கள். அவை நிகழுமா, அல்லது சாதாரண பெரும்பான்மை நிகழுமா, அல்லது பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி இலங்கையில் நிகழுமா? ஏனென்று சொன்னால் இம்முறை பார்த்தீர்கள் என்றால் ஏகேடி ஒரு அணியாகவும், அங்கால எஸ்ஜேபி சஜித் பிரேமதாசவின் ஒரு அணியாகவும், இங்கு ரணில் விக்ரமசிங்கே அவர் ஒரு அணியாகவும், பொதுஜன பெரமுன மஹிந்த ராஜபக்சவனுடைய கட்சி ஓர் அணியாகவும், வடக்கு கிழக்கில் பல கட்சிகள் எல்லாருமே பிரிஞ்சுதான் இருந்தாங்க. இம்முறை நாடாளுமன்றம் என்பது ஒரு சந்தை போன்று காட்சி அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்ப இருக்க 225 பேர்ல வந்து பெரும்பான்மைக்கு 113 பேர் வேறு. இத தனியா நின்று ஏகேடியால சாதிச்சிட முடியுமா? அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அரிதென்று கூறப்படுகின்றது. ஆனால் அதிலும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. எடுக்காமல் விடுவதற்கும் சாத்தியமில்லை, ஆனால் எடுப்பார்கள் என்பதற்கும் நம்பிக்கை இல்லை. சோ இப்படி இருந்த காலகட்டத்துல இன்னும் 10 மாசம் இருக்கிறப்போ ஏன் இப்பவே கலைச்சிருக்காரு? இன்னும் அதுக்கான டைம் எடுத்து பொறுமையா கூட லேட்டா செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியுடன் அவர்கள் நாடாளுமன்றத்தை எதிர்கொண்டால்தான் அதனுடைய வெற்றி ஓரளவுக்கு சாத்தியப்படும். அவர்கள் தாமதிக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் அவருடைய வாக்குகள் ஒவ்வொன்றாக இழக்கின்ற ஒரு காலமாக இருக்கலாம் என்கின்ற அச்சம் அவர்கள் மத்தியில் இருக்கின்றது. எந்த இடத்துலயும் திரும்ப ஒரு புதிய கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? யாருடன்? சஜித் பிரேமதாசாவோ ரணில் விக்ரமசிங்கவோ புதுசா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? மீண்டும் ஒரு முயற்சியில் இந்தியா ஈடுபட்டிருக்கின்றது. அந்த முயற்சியும் தோல்வியடையுமாக இருந்தால் இந்தியாவினுடைய பாதுகாப்பு மற்றும் இந்தியாவினுடைய அயலுறவு கொள்கை என்பது பெரும் பின்னடைவுகளையும் பெரும் ஆபத்துகளையும் எதிர்கொள்ளப் போகிறது என்பதுதான் உண்மை. இலங்கை மாலத்தீவு அல்லது பங்களாதேஷ் போன்ற ஒரு மைய புள்ளியில் இல்லை ஆசிய பிராந்தியத்தில். இலங்கை என்பது கடல் ரீதியாகவும் அதே நேரம் மிகவும் புவிசார் ரீதியிலும் மிக முக்கியமான இடத்தில் இருக்கின்றது. கடல் பாதைகளை பொறுத்த மட்டிலும் சரி, ஏனைய விடயங்களிலும் சரி, இலங்கை வான்பரப்பிலும் சரி, அவற்றை இந்தியா முறையாக இந்தியாவின் தொடர்ச்சியாக இலங்கையினுடைய அரசியல் பிழைக்கின்றது அல்லது சரியான பாதையில் செல்லவில்லை என்பதற்கான பிரதான காரணம் கிட்டத்தட்ட இப்போது இருக்கக்கூடிய பிஜேபி அரசாக இருக்கலாம், காங்கிரஸ் அரசாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் இந்திரா காந்தி அம்மையாரினுடைய ஆட்சிக்கு பின்னர் ஒரு திடமான கொள்கை வகுப்பாளர்கள் இல்லாமல் போனதும், திடமான அரசியலை அவர்கள் வகுக்க தவறியதனுடைய வெளிப்பாடுகள் தான் இப்போது இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சம்பவமும். ஒரு சிறிய ஒரு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாட்டை ஒரு தன்னுடைய ராஜதந்திர ரீதியில் கையாளுவதற்கு தகுதியற்ற நிலையில் இந்தியா இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இப்போ உலகளவில் பார்த்தீர்கள் என்றால் உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் இந்தியா எடுத்த முடிவானது இன்று இந்தியாவின் ராஜதந்திர ஒழுங்குமுறையை தலைகளாக மாற்றி இருக்கின்றது. இலங்கை விடயத்திலும் அப்படி நகரமாக இருந்தால் இந்தியாவினுடைய எதிர்காலம் என்பது மிகவும் ஆபத்தாக அமையும். பொறுத்திருந்து பார்ப்போம் ஏகேடியோட அதிரடிகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. தொடர்ந்து நம்ம செய்திகள் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார். உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily. Hola! Vacation to Thailand starts from 19,999 only GT Holidays.